ஓவல் பிட்ச் அதான் சொல்லுவேன். ஓவல் பிட்ச் உங்களுக்கு வந்து அதான் பேட்டிங் பயங்கரமா உங்களுக்கு வந்து கண்டிஷனான பிட்ச் சொல்லுவேன். இதுல வந்து ராகுல் டிராவிட் 200 அடிச்சிருக்கிறாரு, மைக்கேல் வான் அடிச்சிருக்கிறாரு, இயான் பெல் அடிச்சிருக்காரு, ரோஹித் சர்மா போன தடவ அடிச்சாரு. ஏன் ஷர்துல் தாக்கூர் கீழ வந்து அடிச்சாங்க. ஷர்துல் தாக்கூரும், ரிஷப் பண்டும் அடிச்சாங்க. கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட்ல இங்க ஒரு 100 இருக்கு. ஒரு ஃபைட்டிங் 100 இருக்கு. ரூட் சொல்ல வேணாம். இங்கிலாந்துல எல்லா கிரவுண்ட்லயும் வந்து ரூட்டுக்கு ஒரு 100 இருக்கும். ஸோ ரூட்டுக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது. ஆல் திஸ் இப்ப இவங்களோட காமனாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அந்த டாப் ஆர்டர் ஆடின டைம். ரிஷப் பண்ட் மட்டும் தான் கீழ டவுன் ஆர்டர் ஆனார். பட் மத்த எல்லாம் டாப் ஆர்டர் ஆடின எல்லாருமே வந்து இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அ வாகன், மைக்கேல் வான், ராகுல் டிராவிட் எல்லாமே இந்த இந்த லீஜெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அனில் கும்ளே முதற்கொண்டு இங்க ஒரு 100 அடிச்சாரு. டூ பி ஹானஸ்ட். அனில் கும்ளே வந்து 100 அடிச்ச ஒரு இடம் தான் வந்து ஓவல். அவருக்கு கீழ வந்து டவுன் ஆர்டர்ல வந்து அடிச்சாரு ஓவல். ஸோ பேட்டிங் இங்க வந்து பிரச்சனையே கிடையவே கிடையாது. என்ன மாரி பிட்ச குடுக்குறாங்க, இல்ல அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? நல்ல சன்னி டேவா இருந்துச்சு, இந்தியா டாஸ் ஜெயிச்சுச்சுன்னா, சூப்பரா நம்ம வந்து எழுதி குடுத்துடலாம். நீங்க வந்து டான் பிராட்மனோட ரெக்கார்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் முதல்ல சுனில் கவாஸ்கரோட ரெக்கார்ட தாண்டணும்னு பார்க்கிறேன். சுனில் கவாஸ்கர் தான் ஃபர்ஸ்ட் வந்து தன்னோட டெபியூ அந்த சீரிஸ்ல 700 சச் ரன்ஸ் என்னமோ அடிச்சிருந்தார். அதுதான் இன்னுமே ரெக்கார்டா இருந்துச்சு. ஒரு பிளேயர் தன்னோட டெபியூ சீரிஸ்ல அடிச்ச அந்த நம்பர் சொல்லிட்டு இருக்கு. அந்த ரெக்கார்ட் ஒரு இந்தியன் ரெக்கார்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து டான் பிராட்மனோட அந்த ரெக்கார்ட் ஒண்ணு பெண்டிங் போயிட்டு வந்துட்டு இருக்கு. கிவன் கில்லோட அந்த டெம்பரமெண்ட், அதோட ஸ்கில்க்கும், இல்ல அதோட அந்த வே ஹி ஹேண்டில் அந்த மெச்சூரிட்டியோட வந்து அந்த இன்னிங்ஸ வந்து ஏன்னா, உங்களுக்கு வந்து 2 பெருந்தலைகள் கிடையாது. போன 2021, 22 ஆடுன 2 பெருந்தலைகள் கிடையாது. அந்த 2 பெருந்தலைகள் தான் இந்தியன் கிரிக்கெட்டோட அந்த கடந்த தசாப்தத்த வந்து லீட் பண்ணி வச்சிருந்தாங்க. 2010க்கு மேல இருக்கிற அந்த இந்தியன் டீம இவங்க 2 பேர் தான் வந்து ரூல் பண்ணி வச்சிருக்காங்க. பேட்டிங் சார்ட்ஸ பொறுத்தவரைக்கும். கேப்டன்சி தோனி தனி அத விடுங்க. பட் இவங்க 2 பேர் தான் வந்து அந்த அந்த ஒரு ஒரு நியூ செட் ஆஃப் ஃபேன்ஸ், நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹோப்பா இருந்திருக்காங்க. இப்ப அந்த இடத்த நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அண்ட் கில் எந்த இடத்துலயும் வந்து நான் அவருக்கு ரீப்ளேஸ்மென்ட் இல்ல இவருக்கு ரீப்ளேஸ்மென்ட் எதுவுமே எங்கேயும் ஒரு வார்த்தை விடவே இல்ல. என் ஸ்டைல்ல நாங்க ஆடப் போறோம் அவ்வளவுதான்.